அமாவாசை அப்படின்ற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல காரியம் அப்படின்றத தவிர்ப்பது, அதாவது முக்கியமாக புது ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்ற மாதிரியான ஏதாவது விஷயங்கள், பண ரீதியான விஷயங்கள் அப்படின்றது தவிர்க்கிறதுங்கிறது கண்டிப்பாகவே தேவை. பௌர்ணமிக்கு செய்யலாம். யாராவது ஒரு சில பேர்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்ட பொருட்கள், ஏதாவது ஒரு சில பொருட்கள் இருக்கும். பர்டிகுலராக நான் வெஜிடேரியன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், அல்லது சில பேர்லாம் பார்த்தோம்னா சுருட்டு, அதாவது சிகரெட் அந்த மாதிரிலாம் வைக்கிறாங்க, இந்த படையல் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரியாக போடக்கூடிய அந்த மாதிரியான ஒரு விஷயம் ரொம்பவே தவறான ஒரு விஷயம். அதே போல் அடுத்த நாள் பிரதமை அப்படின்றது அதாவது பாட்டிமைன்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி சொல்லக்கூடியது தவறு அப்படின்ற மாதிரியான விஷயம் எல்லாமே இதெல்லாம் ஒரு மித்து தான். இது எப்படி இந்த மாதிரியான ஒரு கருத்துக்கள் வந்தது அப்படின்றது எனக்கு தெரியல. நம்ம பித்ருக்கள் வழிபாடு அப்படின்றது முக்கியம். காலையிலேயே சில பேர் செஞ்சிடறாங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கப்புறம் அவங்க என்ன வேணா செஞ்சுக்கலாம். அதனால தான் நம்ம பித்ருக்களை வழிபட்ட பின் தான் அமாவாசை என்று கோலம் போட வேண்டும், வீட்டில் விளக்கேற்ற வேண்டும். நிறைய பேர் பிரம்ம முகூர்த்தத்திலேருந்து சில விஷயங்கள்லாம் செஞ்சிருவாங்க. அந்த நாளை பொறுத்த வரைக்கும் அதை கூட தவிர்ப்பது அப்படின்றது நல்லது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி அப்படிங்கிறது பித்ருக்களுக்கு கண்டிப்பான முறையிலே அவங்க காலையில் எல்லாருமே செய்யறது. அது நிறைய பேருக்கு ஆண்கள் மட்டும்தான் அந்த பித்ருக்காரியம் செய்ய வேண்டும், பெண்கள் செய்யக்கூடாது இப்படிலாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. சீதா தேவியை தர்ப்பணம் பண்ணியிருக்காங்க. முன்னோர்களுடைய படங்கள் வச்சு தான் நம்ம அவங்களுக்கு அன்னைக்கு நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பெண்களாக இருக்கட்டும். ஏன்னா ஆண்கள் நிறைய பேர் வீட்டில் பண்ணுவாங்க, பண்ண மாட்டாங்க. ஸோ அதை காம்பன்சேட் பண்ண பெண்கள் நினைப்பாங்க, நான் சீக்கிரம் இருந்து நான் செய்கிறேன். முன்னோர்கள் படம் வச்சு தான் செய்யணுமா, இல்லை மனசில் நினச்சா போதும்? மனசில் நினச்சாலும் போதும். யாருக்காவது தானம் செய்ய முடிஞ்சால் ரொம்ப ரொம்ப நல்லது. இதுக்கு வேற ஒரு மெத்தட் இருக்கு. இது நான் ஒரு 12 இயர்ஸாக சொல்லிட்டு நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறவங்க அப்படியே பண்ணிட்டு, எப்படின்னா 5 தேங்காயை ஒரு கயிறில் கட்டிட்டு அதை ஓடுற நீரில் விடுறது. திருவருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாந்திரிக ஜோதிடர் ஸ்ரீ குரு வாமனன் சேஷாத்ரி அவர்களை. சார் வணக்கம். உங்களுடைய பதிவுகள் எல்லாமே நாங்க பார்த்து ஃபாலோ பண்ணிட்டே தான் வரோம். நிறைய கோவில் திருப்பணிகள், சிதலம் அடைஞ்ச கோவில்கள், அதே மாதிரி ஜோதிட ரீதியா நிறைய விஷயங்கள், மேனிஃபெஸ்டேஷன், மணி மேனிஃபெஸ்டேஷன் எல்லா விஷயத்துக்கும் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க. இன்ஃபேக்ட் இந்த மரம் நடுதல் முதற்கொண்டு, ஏன்னா நிறைய பேர் இந்த பதிவுகளை பார்த்துட்டு தான் வராங்க, உங்களுக்கு ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஜோதிட ரீதியா இன்னைக்கு முதல் கேள்வி. மகாலய பட்சம் நடந்துட்டு இருக்கு, ஆல்ரெடி ஆரம்பிச்சு நடந்துட்டு இருக்கு. இதனுடைய முடிவுன்னு சொல்லக்கூடியது அமாவாசை. வர அக்டோபர் 2ஆம் தேதி வருது. இந்த மகாலய பட்ச அமாவாசை அன்னைக்கு நம்ம என்னெல்லாம் விஷயங்கள் பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது? அதாவது மகாலயம் பட்சம் அப்படின்ற ஒரு விஷயத்துல வர அமாவாசை ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் வச்சுக்கோங்களேன். பொதுவாகவே அமாவாசைங்கிறதே நம்ம இந்த நோமூன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம் தான் சொல்றோம். இதுல ஒரு கிளாரிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தோம்னா, பொதுமக்கள் பலருக்கு தெரியாத ஒரு விஷயம், அமாவாசையில நல்ல காரியம் பண்ணலாம், அமாவாசை நிறைஞ்ச அமாவாசை இப்படிலாம் சொல்றாங்க. எதுவுமே நிறையாதனால தான் அது அமாவாசை, நிறைஞ்சிருந்தா அது பௌர்ணமி ஆயிடும். ஒண்ணுமே இல்லாதனால தான் அது அமாவாசைன்னு சொல்றோம். பர்டிகுலரா பார்த்தோம்னா ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது அமாவாசை அப்படிங்கிறது பார்த்தோம்னா ராகுவுக்குரிய ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். அதே போல் பார்த்தோம்னா உங்களுக்கு பௌர்ணமி அப்படின்னு பார்த்தோம்னா சனிக்குரிய ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரியான விஷயம் சொல்லலாம். இப்போ இந்த ராகுக்குரிய விஷயம் அப்படின்றதுனால மட்டுமல்லாமல், ராகு அப்படின்னு பார்க்கும்போதே உங்களுக்கு பார்த்தோம்னா அவங்களோட ராகுடைய அதிதேவதை அப்படின்னு பார்த்தோம்னா பித்ருக்கள் தான் அதிதேவதை. பிரதி தேவதைங்கிறது துர்கை வந்துருவாங்க. ஸோ இப்போ அந்த பித்ருக்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பித்ருக்கள் எல்லாமே அவங்களுடைய அந்த பித்ருலோகத்தில் இருக்கும்பொழுது அவங்கள வருஷத்திற்கு ஒரு 15 நாள் அவங்க வீட்டில் இருக்கிற ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வர்றதுக்காக அவங்க கிளம்பி வராங்க. ஒவ்வொரு வீடுலையுமே என்ன மாதிரியாக நம்மளை நினைத்து கொண்டிருக்கிறார்களா, நமக்கு அதுக்கு உண்டான ஏதாவது ஒரு விஷயங்கள் எல்லாம் பண்றாங்களா அப்படின்றத. ஏன்னா நம்ம கொடுக்குற அந்த எள்ளும் தண்ணியும் மட்டுமே அவர்களுக்கு அனைத்து விதமான ஒரு உணவாக போய் சேருகிறது. ஈவன் ரீஇன்கார்னேஷன் அப்படின்னு நமக்கு இந்துயிசம்ல பொறுத்த வரைக்கும் இந்த ரீஇன்கார்னேஷன் சொல்லக்கூடிய மறுபிறவியில் நம்பிக்கை இருக்கிறது. அப்படி மறுபிறவி எடுத்திருந்தால் கூட இந்த அவங்களோட இறந்து போனவர்களுடைய அந்த ஃபேமிலி இருக்கு இல்லையா, அந்த ஃபேமிலியிலிருந்து செய்யக்கூடிய அந்த எள்ளும் நீரும் அவர்கள் அந்த உணவாக எப்படி பித்ருலோகத்திற்கு போய் சேர்கிறதோ அதே மாதிரி அந்த ரீஇன்கார்னேஷன் எடுத்திருக்கக்கூடிய அந்த மனிதருக்கு ஏதாவது ஒரு விதத்தில் உதவியாக போய் சேரும். அப்போ அவங்க மனம் குளிர்வார்கள் அப்படின்ற மாதிரியான விஷயம். இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ அந்த அமாவாசை அப்படின்ற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல காரியம் அப்படின்றத தவிர்ப்பது, அதாவது முக்கியமாக புது ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்ற மாதிரியான ஏதாவது விஷயங்கள், பண ரீதியான விஷயங்கள் அப்படின்றது தவிர்க்கிறதுங்கிறது கண்டிப்பாகவே தேவை. பௌர்ணமிக்கு செய்யலாம். பட் அந்த அமாவாசை அப்படின்ற மாதிரியான விஷயத்தை செய்வது அப்படின்றது தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, ஜென்ரலா ஒரு சில பேர் நினைத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மித்ஸ் எல்லாம் நான் சொல்றேன். அவங்க ஃபேமிலியில இருப்பவங்க யாராவது ஒரு சில பேர்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்ட பொருட்கள், ஏதாவது ஒரு சில பொருட்கள் இருக்கும். பர்டிகுலராக நான் வெஜிடேரியன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், அல்லது சில பேர்லாம் பார்த்தோம்னா சுருட்டு, அதாவது சிகரெட் அந்த மாதிரிலாம் வைக்கிறாங்க, இந்த படையல் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரியாக போடக்கூடிய அந்த மாதிரியான ஒரு விஷயம் ரொம்பவே தவறான ஒரு விஷயம்.
அவங்க எப்போ வந்து அந்த பித்ருலோகம் அந்த உடல்ல இருக்கக்கூடிய ஆத்மாவானது எப்பொழுது போயிடுச்சோ அதுக்கப்புறமே அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு தெய்வ நிலை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை அடைந்து விடுகிறார்கள். அதனாலதான் வந்து நம்ம என்ன ஒரு தெய்வ வழிபாடு செய்தாலுமே இவங்களை பித்ருக்களை நம்ம வந்து வழிபடலை அப்படின்ற மாதிரியா இருந்ததுன்னா நமக்கு எந்த ஒரு பலனுமே கிடைக்காது அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லி வச்சிருக்காங்க. அதனால அவர்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜென்ரலா அந்த தாம்பூலம் வச்சு பழக்கமா பண்ணக்கூடியது அவங்க வீட்டில் வந்து உணவு வைப்பாங்க இல்லையா, அந்த உணவுகளை மட்டுமே, அதாவது சைவ உணவுகளை மட்டுமே அந்த மாதிரி செய்யக்கூடிய பழக்கம் இருப்பவங்களுக்கு அந்த மாதிரியான விஷயமே ஸ்வீட் ஏதாவது வைக்கிறதுனா அவங்களே பண்ணி வைக்கிறது அப்படின்றது ஒரு நல்ல ஒரு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே போல் வந்து அமாவாசை என்று நம்ம வந்து செஞ்சுட்டா அப்படி வளர்ந்துகிட்டே போகும் அப்படின்ற ஒரு நினைப்பு. அதே போல் அடுத்த நாள் பிரதமை அப்படின்றது வந்து, அதாவது பாட்டிமைன்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி சொல்லக்கூடியது வந்து தவறு அப்படின்ற மாதிரியான விஷயம் எல்லாமே இதெல்லாம் ஒரு மித்து தான். இது வந்து எப்படி இந்த மாதிரியான ஒரு கருத்துக்கள் வந்தது அப்படின்றது வந்து எனக்கு தெரியல. இப்போ பொதுவாக அமாவாசை அப்படின்றது பெரிய ஒரு நல்ல காரியங்கள் அப்படின்னு செய்வதற்கு தவிர்க்க வேண்டும். அதே சமயத்திலே இறை வழிபாடு, அதாவது அமாவாசை ருத்ரனுக்கு ரொம்ப பிடித்த திதி வந்து அமாவாசையாம். அதனால வந்து ருத்ர ஜபம் செய்வது, ருத்ர வேள்விகள் செய்வது அப்படின்ற மாதிரியான விஷயமாகட்டும், அதே போல வந்து சிவ வழிபாடுகள் செய்வது, சிவ அபிஷேகங்கள் செய்வது மாலை வேளையிலே. காலையில் அப்படின்னு பார்த்தோம்னா அமாவாசையில் அந்த அபராண காலம் என்று சொல்லக்கூடிய டைம் வரைக்குமே, கிட்டத்தட்ட ஒரு 3 மணி வரைக்குமே நம்ம வந்து சொல்லக்கூடிய காலங்கள் வரைக்குமே நாம பித்ருக்கள் வழிபாடு அப்படின்றது முக்கியம். காலையிலே சில பேர் செஞ்சிடறாங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கப்புறம் அவங்க என்ன வேணா செஞ்சுக்கலாம். அதனாலதான் நம்ம வந்து பித்ருக்களை வழிபட்ட பின் தான் அமாவாசை என்று கோலம் போட வேண்டும், வீட்டில் விளக்கேற்ற வேண்டும். நிறைய பேர் பிரம்ம முகூர்த்தத்திலிருந்து சில விஷயங்கள்லாம் செஞ்சிருவாங்க. அந்த நாளை பொறுத்த வரைக்கும் அதை கூட தவிர்ப்பது அப்படின்றது நல்லது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி அப்படிங்கிறது பித்ருக்களுக்கு மட்டும்தான். ஸோ அப்போ இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பித்ருக்கள் அப்படின்றதுக்கு நம்ம வந்து அதிகமான இம்பார்ட்டன்ஸ் இந்த மகாலய அமாவாசை அப்படின்ற மாதிரியான விஷயத்துக்கு கொடுக்க வேண்டும். ஸோ அப்போ அதை செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் யூஸ்வலாகவே நம்மளுடைய ஜனங்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு புரட்டாசி மாசத்துல அவங்க வந்து ரெகுலராக நான்வெஜ் எடுத்துக்கிறவங்க கூட எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அதனால அந்த நான்வெஜ் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்றது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். மற்றபடி அவர்கள் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக இருந்ததுன்னா இந்த பண ரீதியான விஷயங்கள், புதிய ஆரம்பங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை செய்யாமல் இருப்பது பித்ருக்களுக்கு கண்டிப்பான முறையிலே அவங்க வந்து காலையில எல்லாருமே செய்யறது. அது நிறைய பேருக்கு வந்து ஆண்கள் மட்டும்தான் அந்த பித்ரு காரியம் செய்ய வேண்டும், பெண்கள் செய்யக்கூடாது இப்படிலாம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. சீதா தேவியை தர்ப்பணம் பண்ணிருக்காங்க. ஏன்னா என்னோட சந்தேகம் அதுவா இருந்தது. ஏன்னா நிறைய ஆண்மகன் இல்லாத வீடுகள் இருக்கும், அப்ப பெண் பிள்ளைகள் தான் இருப்பாங்க. அப்ப அவங்க தகப்பனாருக்கோ தாயாருக்கோ இல்ல உறவுகளுக்கோ வந்து பித்ருக்கு அந்த மகாலய பட்சத்துக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ண? தாராளமா பெண்கள் கொடுக்கலாம், தாராளமா அமாவாசையே செய்யலாம். அவங்கள தாராளமா தினசரியே பெண்கள் தர்ப்பணம் செய்யலாம். அவங்க வெள்ளை எள்ளு எடுத்து தினசரி தர்ப்பணம் செய்யலாம். எள்ளும் தண்ணியும் வச்சு விடுங்க அப்படின்ற மாதிரி நான் ஒரு விஷயம் கொடுத்து பல குடும்பங்கள்ல இப்ப செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அப்போ வந்து பெண்கள் தாராளமான முறையில் செய்யலாம். இன்னும் வந்து பார்த்தோம்னா பித்ருக்கள் அப்படின்றவங்க வந்து நம்ம விட்டு போனவர்கள் எல்லாமே அந்த பித்ருலோகத்துக்கு போறதா மாதிரியான ஒரு விஷயமா தான் எடுத்துருக்கு. இதுல வந்து எனக்கு வந்து அம்மா அப்பா இருக்காங்க, எனக்கு வந்து தாத்தா பாட்டி இல்லை, ஆனா தாத்தா பாட்டிக்கு அம்மா அப்பா செய்ய மாட்டேன்றாங்க, நான் செய்யலாமா எனக்கு வந்து அப்படின்னு கேள்வி வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இதே மாதிரியான கேள்விகளும். அதை தவிரவும் வந்து பார்த்தோம்னா அவங்க வந்து எனக்கு மாமனார் மாமியார் இல்லை, ஆனா அம்மா அப்பா இருக்காங்க, நான் வந்து இந்த மாதிரி செய்யலாமா அப்படின்னு. அது இந்த மாதிரியான ஒரு பயம் எல்லாம் தேவையே கிடையாது. அதே மாதிரி வீட்டுல எள்ளு கொட்டினா ஏதாவது ஆயிடும்னு நினைக்கிறது, வீட்டுல வந்து தர்பையை வச்சுக்காம இருக்கிறது, தர்பையை கொட்டினா இதெல்லாம் வந்து தேவையில்லாத ஒரு பயங்கள். தேவையில்லாத நபர்களால் வந்து நிறைய வேண்டாத விஷயங்களை புகுத்தப்பட்டு கொண்டு அதுக்குள்ளேயே நம்ம வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனால நம்ம நல்ல விஷயங்கள் என்னென்ன விஷயங்கள் செய்ய வேண்டுமோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து தவிர்த்துடுறோம். இதுக்கெல்லாம் பயந்து நமக்கு செய்யறது சரியா தப்பா தெரியலையே, ஒவ்வொருத்தங்க ஒண்ணு சொல்றாங்கிற மாதிரியான ஒரு எண்ணமா போயிடுறது நிறைய. ஆனா முன்காலத்திலே நடந்து வந்த விஷயங்களை மட்டும் தான் சொல்றேன். பெண்கள் அதுக்குதான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். சீதா தேவியை தாராளமான முறையிலே அவங்க செஞ்சிருக்காங்க, அவங்க தர்ப்பணம் செய்ததாக விஷயம் இருக்கிறது, கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ப பெண்கள் தாராளமாக செய்யலாம். அப்ப வந்து தர்ப்பணம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் நம்மளுடைய 3 தலைமுறைகளுக்கும் செய்யணும் அப்படின்ற மாதிரியான விஷயமா செஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வீட்டிலே யாராவது அவங்க ப்ரீஸ்ட் கூப்பிட்டு அவங்களால செய்ய முடியாத சூழ்நிலைகள் இருக்கலாம். அவங்க வந்து என்ன செய்யறது, அந்த மாதிரி நபர்களை என்ன செய்யறது அப்படின்ற மாதிரியான விஷயமா கேட்டோம்னா அவங்க வந்து கொஞ்சம் எள்ளும் நீரும் எடுத்துக்கொண்டு அவங்களுடைய மூதாதையர் அவங்களிருந்து ஒரு 2 ஜெனரேஷன்ஸ் அவங்கள மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு, இதுல மந்திரம் எதுவுமே வேண்டாம், மந்திரமோ இல்லை வேற எதுவும் விஷயம், நீங்க சுத்தமா, அதாவது உள்ளமும் உடலும் சுத்தமாக இருக்க வேண்டும். உள்ளமும் உடலும் ரெண்டுமே சுத்தமா இருக்கணும். அவங்களே நினைத்து கொண்டிருக்க வேண்டும் உள்ளம் உடல். நம்ம வந்து எப்போ உடல் சுத்தி அப்படின்ற விஷயம் வந்து கண்டிப்பாகவே இருக்கணும். அப்பதான் நமக்கு வந்து இந்த எனர்ஜி, அதாவது நம்ம நெகட்டிவ் எனர்ஜிஸ் இருந்தால் அதை கிளென்ஸ் பண்றதுக்கு அது ஒன் ஆஃப் த மெத்தட். ஸோ அப்போ அது மாதிரி ஒரு எள்ளும் நீரும் வைத்துக்கொண்டு அவர்களை 3 பேரையும் நினைத்துக்கொண்டு அவங்க வந்து இந்த ஒரு கட்டை விரல் இருக்குல்ல, இந்த கட்டை விரல் வழியாக நாம சாதாரணமா அவங்க ஏதாவது ஒரு தாம்பாளம் வச்சுட்டு அவங்க 3 முறை அவங்க யாரோ அவங்களுடைய பெயரை மனதார நினைத்துக்கொண்டு அவங்களுக்கு போய் சேர வேண்டும் என்று நினைத்துக்கொண்டு அவங்களுக்கு உணவளிக்கிறோம் நினைத்துக்கொண்டு விட்டா போதும். ஆரம்பிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம். இது வந்து எல்லாருமே இந்த மாதிரி செய்யலாம் அப்படின்னு நான் சொல்லலை. ஆல்ரெடி ஸ்ரத்தையா எல்லா விஷயங்களும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க தாராளமா அதை கடைபிடிக்கலாம். எதுவுமே எனக்கு தெரியாது, நான் செய்யறதே இல்லை, எனக்கு செய்யறதுக்கு ரொம்ப டைம் இல்லை அப்படின்ற மாதிரி நினைக்கிறவங்க, என்னாலுக்கு வந்து செய்ய தெரியாது,
அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, சோம்பல் பட்டுக்கிட்டு இருக்கிறது. இவங்களுக்கெல்லாம் இது ஒரு 5 நிமிஷத்துக்கு கூட நம்ம வந்து அதை செய்யலைன்னா அதுக்கப்புறம் நமக்கு என்ன இருக்கு, வேற நம்ம வந்து மூதாதையர்கள் அந்த அளவுக்கு கூட நம்மளால நினைக்க முடியல அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அதுல வந்து பலன் இல்லை நம்மளுடைய ஒரு விஷயத்துக்கு. அந்த கிராட்டிடியூட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ அந்த மாதிரியான முதல்ல வந்து ஒரு 3 முறை அந்த இமீடியட், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு அப்பா அப்படின்ற மாதிரியான விஷயம் வச்சுக்கோங்களேன். இல்லை இப்போ தாத்தான்றோன்னா தாத்தாக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 3 டைம்ஸ் வந்து த்ரூ திஸ் ஏரியா நம்ம வந்து அந்த தண்ணி எள்ளும் தண்ணி 3 முறை அவங்களை நினைச்சிட்டு விடுறது. அதுக்கப்புறம் தாத்தாவோட தாத்தா, அதுக்கப்புறம் அவங்களுடைய ஒரு இது, அதே மாதிரி வந்து தாத்தாவோட ஒய்ஃப் பாட்டிக்கு 3, அது மாதிரி பண்றதுன்னா பண்ணலாம். அட்லீஸ்ட் வந்து ஏதாவது ஒரு 3 தலைமுறைக்காவது அவர்கள் செய்ய வேண்டும். செய்யறது இல்ல வேற யாராவது இருக்கட்டும், வேற ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்ததுன்னா அவங்களுக்கு கூட செய்யலாம். ஈவன் வந்து மாலை அமாவாசையை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து மத்த இருக்கக்கூடிய ஒரு சொந்தக்காரங்க அவங்களுக்கு எல்லாம் கூட நமக்கு வந்து செய்யலாம், நண்பர்களுக்கு எல்லாம் கூட செய்யலாம் நிச்சயமாக அப்படிங்கிற மாதிரியான ஒரு முறை இருக்கிறது. கண்டிப்பா அது செய்யறதுங்கிறது வந்து நல்ல ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும். அதை செய்யாம வேற எந்த ஒரு விஷயம் செய்தாலுமே பலன் இல்லை. இதற்கு ஏதாவது பிரம்ம முகூர்த்த டயத்துல பண்ணணும் அந்த மாதிரி விஷயம் அதுதான் நான் வந்து நடுவில் சொல்லும்போது அபராண காலம் அப்படின்னு சொன்னேன். பிரம்ம முகூர்த்தத்துக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. ஆக்சுவலாக அந்த பித்ருக்கள் அப்படின்ற மாதிரி டைமுக்கும் பிரம்ம முகூர்த்தத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. பிரம்ம முகூர்த்தம் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். ஸோ இப்போ இந்த ஒரு காலம் அப்படின்ற ஒரு காலம் பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாகவே ஆஃப்டர் 11 டு ஒரு மேக்ஸிமம் 3 o'clock வரைக்கும்னு வச்சுக்கோங்க. இதுதான் வந்து பித்ருக்களோட டைம். ஸோ இப்போ அந்த பித்ருக்களோட டைம் நான் வந்து ரஃபா சொல்றேன், ரொம்ப எக்ஸாக்டா அப்படின்ற மாதிரி இல்லாமல் ரஃபா வந்து 11 to 3 அப்படின்ற மாதிரி நம்ம வந்து இந்தியன் டைம் எடுத்துக்கலாம் வச்சுக்கலாம். யாராவது இன்டர்நேஷனல் உங்களுடைய ஃபாலோவர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க பார்க்கும்போது அவங்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு டைம் எடுத்துக்கலாம். ஒரு சன்ரைஸ்லேருந்து ஒரு 5 hours கழிச்சு அப்படின்ற மாதிரியான விஷயமா எடுத்துக்கலாம். ஸோ அப்போ அந்த ஒரு 5 hours பீரியட் இப்போ 11 to 3 அப்படின்ற மாதிரி 11, 12 அப்படின்னா ஒரு 3 o'clock இந்த ஒரு 5 hours பீரியட்ல செய்யறதுங்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும். இந்த காலத்துல யாராலையும் வந்து அந்த டைம் ஒதுக்கி அவங்களுக்கு வேலைக்கெல்லாம் போறதுனால செய்ய முடியறது இல்லை. அதனால அவங்க காலையிலேயே செஞ்சுட்டு போயிடுறாங்க. அப்ப காலையில செஞ்சா பலன் இல்லையானா பலன் இருக்கு கண்டிப்பா. காலையில அதாவது நம்மளுடைய மனம் அப்படின்றது எப்பொழுது நம்ம வந்து மனம் வந்து அவங்களையே நம்ம வந்து நினைத்து கொண்டிருக்கிறோமோ, அமாவாசைக்குன்னு இல்லாம எல்லா டைம்லயுமே ஜென்ரலா அவங்களையும் ஒரு தெய்வத்தை வழிபடுவது போல் மூதாதையர்களும் நினைத்துக் கொள்வது வழிபடுவது அப்படின்றது. அதனாலதான் ராகுவுக்கு வந்து நமக்கு வந்து அதிதேவதையாக பித்ருக்களையே வச்சிருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா மற்ற இடத்துக்கெல்லாம் பார்த்தோம்னா ஒவ்வொரு தெய்வங்கள் தான் இருக்கும். அதிதேவதை ஒரு தெய்வம், பிரத்யேக தேவதை ஒரு இந்த மாதிரி இருக்கும். இப்போ ராகுவோட பார்த்தோம்னா நமக்கு இமீடியட்டாவே அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா நம்ம பார்க்கும்போது பித்ருக்கள் தான் நம்ம வந்து அதிதேவதை அப்படின்ற மாதிரி. ஸோ பித்ருக்கள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இந்த நம்ம வந்து ஜோதிடத்தோட கலந்து சொல்லும்போது பார்த்தோம்னா நமக்கு ஏற்படக்கூடிய ஏமாற்றங்கள், நிறைய பேர்ட்ட பணம் கொடுத்து ஏமாறுறது, நிறைய விஷயங்கள் நடக்கும் நினைச்சிட்டு கடைசி நேரத்தில் அது தோல்வி அடைகிறது. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா ஏதாவது ஒரு பெரிய கனவு கண்டு வச்சிருந்தேன், அந்த கனவெல்லாம் செதஞ்சு போச்சுன்னு சொல்லுவாங்களே. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வாழ்க்கையில் வந்து யாரையாவது ஏதாவது ஒரு துரோகங்களை சந்திப்பது அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த இத்தனை விஷயங்களுக்குமே நம்ம வந்து ஒரு ஒண்டர்ஃபுல் ரெமெடி அப்படின்னு பார்த்தோம்னா பித்ருக்கள் கிட்ட நம்ம வந்து ஒரு கிராட்டிடியூட இருக்கிறது தான். அவங்களுக்கு பெருசா நம்ம ஏதாவது பெரிய விஷயம் படையல் போட்டாதான் அப்படியெல்லாம் இல்லை. நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறது, அவங்களோட நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறது. அந்த கனெக்ட் பண்ணிக்கிறது அப்படின்றது நம்மளுடைய மனம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவங்க கூடயே நமக்கு வந்து லைட்ஸ் இருந்தது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம வேண்டாத ஒரு பயமெல்லாம் தேவையில்லை. அந்த மாதிரி நம்ம அவங்களே நினச்சிக்கிட்டு இருந்தா அவங்க வந்து ஆவியா வந்துருவாங்க. இதெல்லாம் வந்து தேவையில்லாத ஒரு விஷயமா நமக்கு வந்து ஒரு மூட நம்பிக்கையா வந்து சேர்ந்தது தான். அது மாதிரியான ஒரு பயமெல்லாம் நமக்கு தேவையில்லை. அப்போ அந்த எப்படி நம்ம வந்து தெய்வத்தை நம்ம மனதுக்குள்ளேயே நினைத்து ஒரு கோயில் கட்டினது கோயில்ல தேடி ஓடி வந்தாங்களோ அது மாதிரி ஒரு மந்திரங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து அடுத்த ஸ்டெப். அந்த ஒரு விஷயம் பண்ண முடியாது என்னால, மந்திரங்கள் சொல்லிதான் பண்ணணும்னு இல்லை எனக்கு அப்படின்னா அந்த எல் நீர் அப்படின்ற மாதிரியான விஷயத்திற்கு நிறைய தாத்பரியங்கள் இருக்கின்றன. ஸோ அது வந்து அவங்களுக்கு அது கூட நம்மளால செய்ய முடியாது இருக்காது. நீர் வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்கிறது தான். ஸோ அது மாதிரியான ஒரு விஷயத்தை வீட்டில் நம்ம செய்யறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று. இதுதான் இருக்கிறதுலே சிம்பிளஸ்ட் மெத்தடு. இந்த சிம்பிளஸ்ட் மெத்தடும் எனக்கு வந்து செய்ய முடியாத சூழ்நிலையில் இருக்கேன்னு யாராவது நினைச்சாங்க. ஆனா நான் எப்பவும் எனக்கு அவங்க மேல நல்ல ஒரு நன்றி உணர்வு இருக்கிறது, அவர்களை பத்தி நான் நினைத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பர்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க அந்த அமாவாசைகள்ல கண்டிப்பான முறையிலே பசுவுக்கு காலில் செருப்பு இல்லாம அகத்திக்கீரை கொடுப்பது, குறிப்பாக வந்து பார்த்தோம்னா ஒரு 13 பசுக்களுக்கு கொடுக்கறது அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இது நம்ம செஞ்சாலுமே என்ன பொறுத்த வரைக்கும் வந்து பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுக்கறது அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து நல்ல நம்மளே வந்து கையால கொடுக்கலாம். பசுமாடு வந்து நம்ம வந்து காலில் செருப்பு இல்லாமல் அவங்களுக்கு வந்து அது கொடுக்கும்போது நம்ம கையை நக்குனா ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லுவாங்க. ஈவன் வந்து மணி ரிலேட்டட் இஷ்யூஸ் எல்லாம் சால்வ் ஆகும் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்றாங்க. ஆமா 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 அதுல நிறைய விஷயங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதனால அந்த மாதிரியான ஒரு விஷயமா நம்ம வந்து பண்றதுங்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும். ஸோ அடுத்தது இப்போ ஒன்று வந்து பசுக்களுக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்களுக்காக, காக்கைக்கு அப்படின்ற மாதிரியான விஷயமா, அதே போல் நாய் அப்படின்ற மாதிரியான விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது யமலோகத்திலே 4 கண்களுடைய நாய் இருக்குமா யமனுக்கு பக்கத்துல. ஆமா, யமலோகத்துல நாய்.
அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான் நம்மளுடைய புராணங்கள் நமக்கு வந்து கொடுக்கப்பட்டுள்ள விஷயம்னு வச்சுக்கோங்களேன். யமலோகத்தில் இருக்கக்கூடிய நாய்க்கு வந்து 4 கண்கள் இருக்கும். நாய் அப்படின்றது தான் நமக்கு மெயின். அது 4 கண் இப்போ இருக்கிற நாய்க்கு இல்லைங்கிறதுனால நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அது நார்மலாக இருக்கக்கூடிய நாய்களுக்கு எல்லாமே நம்ம வந்து உணவளிப்பது, அது வந்து அந்த மாதிரி நாய்களுக்கு உணவளிப்பது அப்படின்றது வந்து அதுவும் நான் வந்து குறிப்பாக சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா 3 ரூபாய்க்கு பிஸ்கெட் இருக்கு, 5 ரூபாய்க்கு பிஸ்கெட் இருக்கு வாங்கி போட்டுறாங்க. ஸோ அந்த பிஸ்கெட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குளுக்கோஸ் கண்டென்ட் இருக்கும். ஸோ அந்த குளுக்கோஸ் கண்டென்ட் இருக்கிறது நம்ம ஸ்ட்ரே டாக்ஸ்க்கு தான் போடுவோம். இது வந்து நம்ம வீட்டிலேயே இருக்கிற நாய்க்கு நான் டெய்லி சாப்பாடு போட்டிருக்கேன் பிரயோஜனம் இல்லை. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஸ்ட்ரே டாக்ஸ்க்கு நம்ம போடும்பொழுது கண்டிப்பாக பன்னு பொறை அந்த மாதிரி ஏதாவது வாங்கி போடுறது அதோடைய ஃபுட், இல்லைன்னா சாதமாக நம்ம ஏதாவது தயிர் சாதம் பால் சாதம் கொடுக்கறது பெட்டராக இருக்கும். நாம இந்த குளுக்கோஸ் கண்டென்ட்டை கொடுக்கறது வந்து இன்டைரக்டா அதுக்கு நம்ம வந்து ஹார்ம் பண்றோம். அதையும் நம்ம நினைச்சுக்கணும். ஏன்னா இந்த ஸ்ட்ரே டாக்ஸை வந்து பார்த்தோம்னா யாருமே எல்லா ஸ்ட்ரே டாக்ஸையுமே வந்து அவங்களுக்கு மருத்துவ உதவி கிடைக்கிறது இல்லை. ஒரு சில பேர் ஏதாவது ஒரு கேம்ப் மாதிரி போடும்போது ஒரு சில ஸ்ட்ரே டாக்ஸுக்கு வந்து மருத்துவ உதவி செய்கிறாங்க. இது என்ன ஆகும்னா இந்த ஸ்வீட் கண்டென்ட் போகும்போது இந்த நாய்களுக்கு வந்து சொறி பிடிக்க ஆரம்பிக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு அது சொரிஞ்சுக்கிட்டே இருக்கும். நான் அதுக்கு சாப்பிடும்போது அதுக்கும் தெரியாது, நம்ம போடும்போது நம்மளோட எண்ணமும் அந்த மாதிரி இல்லை. நாம் அந்த நல்ல எண்ணத்தோட தான் போடுறோம். ஆனால் அது இன்டெரக்டா அதுக்கு ஒரு ஹார்ம் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ அதனால ஆல்வேஸ் வந்து இந்த மாதிரி ஸ்வீட் கண்டென்ட் எதுவுமே போடாமல் இந்த மாதிரி விஷயங்கள், அப்புறம் வந்து நாய்க்கு வந்து பிரியாணி வாங்கி வச்சேன்னு சொல்றது, இதெல்லாம் வந்து அதை நம்ம வந்து இன்டெரக்டா ஹார்ம் பண்ற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும். அது வந்து நிக்க தான் செய்யும், அதுக்கு தெரியாது. நம்ம வந்து ஒரு பிரியாணியோ இல்லை ஏதாவது ஒரு விஷயமோ போடுறாங்க, அதுல வந்து மசாலாஸ் எல்லாம் போடுறாங்கன்னா அது அதோடைய உடம்புக்கு என்ன செய்யணும் அதுக்கு தெரியாது இல்லையா. ஸோ அது வந்து நிக்க தான் செய்யும், வந்து பார்க்க ஆசைப்பட தான் செய்யும். ஈவன் வந்து பார்த்தோம்னா ஒரு சில பேர் சொல்றது உண்டு, நான் தயிர் சாதம் வைத்தா சாப்பிட மாட்டேங்குது, பிரியாணி தேடி போகுதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இருக்கிறதா. பட் நம்ம தான் அதுக்கு தகுந்த மாதிரி என்ன நாய்களுக்கோ இல்லை பசுக்களுக்கோ இந்தியாவில் எந்த ஒரு வறட்சியும் கிடையாது, எல்லா இடத்துலையும் இருக்கிறது தான். காக்கைக்கு உணவளிப்பது பசு, காக்கை, நாய், இந்த 3க்கும் உணவளிப்பதுங்கிறது மேண்டேட்டரின்னு வச்சுக்கோங்க. ஹியூமன்ஸ்க்கு மனிதர்களுக்கு உணவளிப்பது அப்படின்றது. ஸோ இப்போ மனிதர்களுக்கு உணவளிப்பதுங்கிறது பர்டிகுலராக அந்த வயது முதிர்ந்தவர்களுக்கு உணவளிப்பது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். இப்போ ராகுவை குறிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த குஷ்டரோகிகள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். குப்பைக்கூளம் அருகில், குப்பைக்கூளம் அப்படின்னு சொல்றதை விட குப்பைக்கூளம் வந்து கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி ரீதியான விஷயமா வந்துடும். ரொம்ப வறியவர்கள் அப்படின்ற மாதிரி, பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்க அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கொண்டு போய் கொடுக்கறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். அதுல கொடுக்கறதுல சாதத்துல வந்து ரொம்ப நல்ல பலன் தரும் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து உளுந்து சாதம் கொடுக்கறது. பர்டிகுலராக இந்த அமாவாசைக்கெல்லாம் நீங்க வந்து உளுந்து சாதம் நீர் கண்டிப்பா கொடுக்க வேணும், காலில் செருப்பு இல்லாமல் கொடுக்கணும். அதே மாதிரி எள்ளு சாதம் நிறைய பேர் வந்து வாங்குறதுக்கோ இல்லை எள்ளு சாதம் சுவையா இருக்காதுன்னு சில பேருக்கு இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் உளுந்து சாதமும் கொஞ்சம் த்ரோட்டுக்கு வந்து நமக்கு கஷ்டமா இருக்கும், தொண்டை பிடிக்கும்னு சொல்லுவாங்களா சாப்பிடும்போது, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்படியெல்லாம் இருந்ததுன்னா நீங்க கொஞ்சம் சாம்பார், அப்புறம் வடை வாங்கலாம். உளுந்து வடை, சாம்பார், இது எல்லாமே வந்து நமக்கு சேர்த்து கொடுக்கலாம். உளுந்து வடையிலையும் உளுந்து கண்டென்ட் இருக்கும்போது அதுவும் வந்து உங்களுக்கு ராகுடைய ஒரு விஷயமா போயிடும். எள்ளு சாதம் போட முடியலன்னா புளி சாப்பாடுல வந்து நிறைய எள்ளு கலந்து போடுவாங்க வீட்லயே சமைக்கும் போது. ஹோட்டல்ல அந்த மாதிரி செய்வாங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ அது மாதிரி நம்ம வந்து எள்ளு கலந்த புளி சாதம் அப்படின்னு போடும்போது அது வந்து ஈவன் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயமா போயிடும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது எல்லாமே வந்து மேண்டேட்டரியா செய்ய வேண்டிய ஒரு விஷயங்கள், கண்டிப்பாக இதை செய்யணும் அப்படின்றது. இதுக்கு நடுவில் நான் சொன்ன மாதிரியான விஷயங்களை, கோயில் வழிபாடு, ருத்ர வழிபாடு, ருத்ரம் சமக்கம் வீட்லயே கேட்கறது, சிவன் கோயிலுக்கு போயிட்டு வருது அப்படின்ற மாதிரி, அவங்க அபிஷேகத்தை பார்க்கறது, நம்ம அபிஷேகம் பண்ண முடியலன்னா நம்ம அபிஷேகத்தை பார்க்கறது, அது எல்லாமே ஈவினிங் டைம்ல அமாவாசையில செய்யறதுங்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடிய விஷயமா. இன்னொரு ஒரு டவுட் என்னவா இருக்கும்னா, முன்னோர்களுடைய படங்கள் வச்சுதான் நம்ம வந்து அவங்களுக்கு அன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி அந்த பெண்களா இருக்கட்டும், ஏன்னா ஆண்கள் நிறைய பேர் வீட்டுல பண்ணுவாங்க, பண்ண மாட்டாங்க. ஸோ அதை வந்து காம்பன்சேட் பண்ண பெண்கள் நினைப்பாங்க, நான் சீக்கிரம் இருந்து நான் செய்யறேன். முன்னோர்கள் படம் வச்சுதான் செய்யணுமா இல்ல மனசுல நினைச்சா போதும்? மனசுல நினைச்சாலும் போதும் அப்படின்றதான் நம்ம நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம். படங்கள் வச்சு செய்யறதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. படங்கள் வச்சு தாராளமா செய்யலாம். முன்னோர்கள் படத்தை வீட்டுல வைக்க கூடாது, அப்படி ஆகும் இப்படி ஆகுங்கிறது எல்லாமே வந்து அது ஒரு நல்ல ஒரு விஷயம் கிடையாது. நமக்கு ப்ரீவியஸா அந்த மாதிரியான பிராக்டிசஸ் இல்லையா இருக்கலாம். ப்ரீவியஸா பிராக்டிசஸ் இல்லைன்னா அந்த டைம்ல கேமரா வராத டைமா இருக்கும். அந்த டைம்ல நமக்கு நிறைய விஷயங்கள் எழுதி வச்சாங்க. ஸோ கேமரா வரல, அந்த மாதிரி மெமரைஸ் பண்ணிக்கணும், ஒவ்வொரு விஷயம் நம்ம வச்சுக்கல. இப்போ எல்லாத்தையுமே வந்து ஈவன் மொபைல்லேயே நம்ம வந்து நிறைய எடுத்துடுறோம். அந்த மாதிரியான ஒரு படத்தை வச்சு வழிபடுறது அப்படிங்கிறது இன்னும் அவங்க கூட நம்ம வந்து கனெக்ஷன்ஸ்க்கு கொஞ்சம் இன்னும் வந்து நிறைய பேர் அந்த மாதிரி க்ளோஸா இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்களுக்கு அந்த இன்னொரு டச்சை வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியா அவங்களால கம்யூனிகேட் பண்ண முடியும், அவங்களோட அந்த ஒரு லவ் உணர முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் தான். ஸோ அதனால படம் வைக்கிறதுல எந்த ஒரு தவறும் கிடையாது. பொதுவாக வந்து தெற்கு பகுதியிலே முன்னோர்களுடைய படம் மாட்டுவதுங்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும். வேற எங்க வேணாலும் மாட்டலாம், இதுல மாட்டக்கூடாதுன்னு எதுவும் சொல்லப்படல. தெற்கு அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய யமனுடைய பகுதி அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும், பித்ருக்களுடைய ஒரு பகுதி அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்கிறதுனால தெற்கு பகுதியில் வச்சு நம்ம வந்து அவங்கள நம்ம பார்க்கும்போது வடக்கு பகுதியா நம்ம வடக்கு பார்த்து நம்ம வந்து அவங்கள வழிபடுவோம். ஸோ அது மாதிரியான ஒரு விஷயமாக செய்வது அப்படிங்கிறது நல்ல. அதே மாதிரி வந்து எல்லாருமே வந்து ஓம் பித்ரு தேவோ பியோ நமக, பித்ரு தேவோ பியோ நமக மந்திர உச்சாடனம் நிறைய சொல்லி கொடுக்குறீங்க. பெண்கள் வந்து இப்ப நான் வந்து என்னுடைய அப்பாவோ இல்ல
கணவரோ இல்ல தாத்தாவோ பாட்டியோ யாரோ நான் வந்து கையில எள்ளும் தண்ணி வச்சிருக்கேன், அவங்க போட்டோ இருக்கு, ஆனா என்ன மந்திரம் சொன்னா இது அவங்கள போய் ஆக்சுவலா அந்த சேரும்? மாதிரியான மந்திரம் இல்ல இது. பட் நம்ம வந்து பித்ரு தேவா அவங்கள மனசுல நினைச்சுக்கிட்டே பண்ணா போறோம். ஜென்ரலா அவங்க இது பண்றது ஓவராலா இருக்கக்கூடிய அனைவருக்குமே இருக்கக்கூடிய நம்ம வந்து பந்துக்கள் அப்படின்ற மாதிரியான சகாக்கள் பந்துக்கள்னு சொல்லுவோம், நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயமா நம்ம பார்க்கும்பொழுது பித்ரு தேவோ நமக, பித்ரு தேவாய நமக, அல்ல பித்ரு தேவோபியோ நமக அப்படின்ற மாதிரியான விஷயம். இது இந்த வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப சிம்பிளா உங்களுக்குன்னா பித்ரு தேவாய நமகன்னு சொல்லலாம். அது இன்னும் கொஞ்சம் சிம்பிளா எல்லாருக்குமே வரக்கூடியது. ஸோ பித்ரு தேவாய நமக மனசுக்குள்ளேயே சொல்லிக்கலாம். அதுக்கு வந்து இவ்வளவு தடவை பண்ணணுமா அவ்வளவு தடவை பண்ணணுமா அது மாதிரியான ஒரு விஷயமே நம்ம வைக்க வேண்டாம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு காலத்துல அந்த மாதிரி இவ்வளவு கவுண்டிங் அவ்வளவு கவுண்டிங் எல்லாம் இருந்தது. ஸோ அவங்களுக்கு அதுக்கு மாதிரியான ஒரு டைமும் அதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை எல்லாத்தையுமே ஏற்படுத்திக்கிட்டாங்க. அப்போ இந்த டைம்ல இவ்வளவு சொன்னா அது இந்த சித்தி ஆகும் அப்படின்ற மாதிரி விஷயம் இருந்தது. இப்பொழுது வந்து பார்த்தோம்னா நமக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம இன்டென்ஸா ஒரு மந்த்ராவை சொல்றோம் அப்படின்றதா முக்கியமே தவிர அதை வந்து ஒரு 108 நம்ம வந்து கவுண்ட் பண்ணிட்டே இருந்தோம் மனசு அதில் தான் போகும். நமக்கு வந்து அவங்க அந்த டைம்ல அவங்க இருந்ததை விட இந்த டைம்ல வந்து நமக்கு வந்து இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஜாஸ்தின்னு வச்சுக்கோங்களேன். மொபைல் வரும், ஏதாவது ஒரு சவுண்ட் இருக்கும், ஏதாவது ஒரு விஷயங்கள் நம்ம மாறி மாறி யாராவது நமக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருப்பாங்களா, இந்த எண்ணங்கள்லாம் மண்டையில ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ இவ்வளவு விஷயங்கள் நமக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்றதுக்கு நம்ம வந்து இடம் கொடுத்து வச்சிருக்கோம். ஸோ அப்போ வந்து நம்ம அந்த கவுண்டிங்ல மனசு போகாம முழுக்க அவர்களுடைய ஒரு நினைப்பாகவே உங்களால 5 நிமிஷம் சொல்ல முடிஞ்சாலும் அந்த 5 நிமிஷம் முழுமையாக நீங்கள் அவர்களை நினைத்து கொண்டு சொன்னீர்கள்னா அதோடைய பலன் கண்டிப்பான முறையிலே இருக்கும். ஸோ நம்ம வந்து 1 hour நம்ம வந்து சாண்டிங் பண்றோம் அவங்கள நினைச்சுக்கிட்டு அப்படின்ற மாதிரி எதையோ நம்ம மனசுல ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயம் இருந்தால் அதுக்கு எந்த ஒரு பலன் நம்ம வந்து எவ்வளவு கவுண்டிங் இருந்தாலும் அதுல பெருமை கிடையாது. நம்ம வந்து இவ்வளவு கவுண்டிங் பண்ணிட்டேன் அப்படின்றது எவ்வளவு இன்டென்ஸ்டா இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயம் தான் நமக்கு வந்து ரொம்ப முக்கியம். அருமை. ஏன்னா மகாலயபட்சத்தை பத்தி நம்ம நேர்கள் நிறைய இடத்துல நிறைய பதிவுகள் பார்த்திருப்பாங்க. இது கண்டிப்பா ஒரு வித்தியாசமான பதிவு அப்படின்னு தான் சொல்லணும். மனதார நம்ம ஒரு முறை நினைச்சு அந்த ஒரு மனசுக்குள்ள மந்திரம் சொல்லி முக்கியமான இன்னொரு விஷயம் நீங்க பேசும்போது இன்டர் பண்றேன். முக்கியமான ஒரு விஷயம் இதுல மெயினா வந்து ஒரு ஹைலைட் எல்லாரும் வந்து என்ன பண்ண முடியும், நான் அதை சொன்ன அந்த 11 to 3க்குள்ள 5 தேங்காய்களை ஏதாவது யாருக்காவது தானம் செய்ய முடிஞ்சா ரொம்ப நல்லது. இதுக்கு வேற ஒரு மெத்தட் இருக்கு. இது நான் ஒரு 12 இயர்ஸா சொல்லிட்டு நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஃபாலோ பண்றவங்க அப்படியே பண்ணட்டும். எப்படின்னா 5 தேங்காயை வந்து ஒரு கயிறுல கட்டிட்டு அதை வந்து ஓடுற நீர்ல விடுறது. கூவத்துல விட்டுறக்கூடாது. சென்னையில் இருக்கிறவங்க நல்ல நீர்ல விடணும். அது மாதிரியான விஷயங்கள் இது இந்த பர்டிகுலர் டைமுக்குள்ள விட்டோம்னா ரொம்ப நல்ல ஒரு விஷயமா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது வந்து என்னன்னா இப்ப இருக்கிற சூழ்நிலையில என்விரான்மெண்ட்டுக்கு அது அவ்வளவு நல்லது இல்லை அப்படின்ற காரணத்தினால அதை தானமா செஞ்சிடறது பெட்டரா இருக்கும். 5 தேங்காயை வந்து பிட்வீன் 11 to 3 யாருக்காவது கொண்டு போய் தானம் செஞ்சுட்டீங்க. கோயில்களில் கொண்டு போய் கொடுத்தா கூட போறோம். 12 o'clock வரைக்கும் கோயில் திறந்திருக்கும். ஏதாவது கோயில்களில் வந்து மடப்பள்ளிக்கு கொடுத்துட்டீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணிக்க போறாங்க. இல்லை வேற யாராவது கொஞ்சம் புவர் பீப்புள் யாருக்காவது ஒரு 5 தேங்காய்களை கொடுக்கறது, வயசானவங்க யாராவது செக்யூரிட்டிஸ் மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கொடுத்துருவாங்க. அவங்க வீட்டில் ஏதாவது சாம்பார் வச்சுப்பாங்க, ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தேங்காய் சாதம் இல்லை தேங்காய் சாதமா இருக்கும்போது அப்படின்ற மாதிரியான விஷயமா கூட அவங்க ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம தேங்காய் சாதம் தானம் கொடுக்கணும்னா கூட கொடுக்கலாம். பட் முழு தேங்காயை குடுமையெல்லாம் பிக்க வேண்டாம். அவங்க ஆத்துல விடுறதா இருந்தாலும் சரி, ஆறு பக்கத்திலே இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க ஆத்துல விடுறதா இருந்தாலும் குடுமையை பிக்காம அப்படியே கொண்டு போய் விடுறது அப்படின்ற மாதிரியான விஷயமாகும். அது வந்து இல்லைன்னா தானமா கொடுக்கறது. தானம் கொடுக்கறதுங்கிறது ரொம்ப இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்ம எந்த ஒரு உபாயம் பரிகாரம் அப்படின்னு செஞ்சாலும் நம்ம சுற்றுச்சூழல் அப்படிங்கிறது, அந்த சுற்றுச்சூழல் அப்படின்ற ஒரு விஷயம் தான் பஞ்சபூதங்கள்னு சொல்றோம். ஸோ நம்ம செய்யக்கூடிய விஷயத்தினால் நம்ம பஞ்சபூதங்களுக்கு ஏதாவது ஒரு தடை ஏற்படுத்துறோம்னு வச்சுக்கோங்க. நம்ம இந்த மாதிரி கடலை கொண்டு போய் விட்டு இந்த மாதிரிலாம் விடுறதுனால நமக்கு நிறைய அதுக்குண்டான மாசுபடுத்துறோம் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருந்தால் நம்ம செய்யறதுல புண்ணியம் இல்லைன்னு ஆயிடும். அதனால நம்ம ஜென்ரலா அதை கொண்டு போய் நம்ம யாருக்காவது தானம் கொடுத்துறதுங்கிறது ஒரு பெஸ்ட் ரெமடியா இருக்கும். இந்த ஒரு விஷயத்துக்கு அருமையா சொல்லியிருக்கீங்க. நிறைய தெரியாத பதிவுகள், இது வந்து யாரும் கேள்விப்படாத ஒரு விஷயம். சில பேருக்கு மேபி தெரிஞ்சிருக்கலாம், நிறைய பேருக்கு பயனுள்ள தகவலாக தான் இருந்தது. அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம் சார். நன்றி. நமஸ்காரம்.